ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி பெரியவா அனுபவத்தில், பெரியவா உங்களோட கைரேகை கால் ரேகை எல்லாத்தையும் நான் தரிசிக்கணுங்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் 1975 பெரியவா காஞ்சிபுரத்தில் கொல்லஞ்சத்திரத்தில் தங்கியிருக்கா. ராத்திரி இரவு 7:30 மணி, வெளிச்சம் அதிகம் இல்லாத ஒரு சின்ன அறையில் குத்து விளக்கோட ஒளியில் உட்காண்டு ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கா. எனக்கு முன்னதாக அந்த அறையில் பெரியவாளை தவிர அவருடைய அணுக்கத் தொண்டர் ஒருத்தரும் 80 வயதான மூதாட்டி பாட்டியும் இருக்கா. நான் பெரியவாளை வணங்கி எழும்போது ராமாயண சபரி கலிகாலத்தில் அவதாரமாக இருந்த மூதாட்டி அப்போது ஒரு அதிசயமான விண்ணப்பத்தை, பக்தி பரவசமான கோரிக்கையை உள்ளத்தோட அடித்தளத்திலேருந்து பிரேமையாக நெடுங்காலமாக கணிஞ்சுண்டு இருக்கிற அந்த விண்ணப்பத்தை பெரியவா கிட்ட சொல்கிறா. ப்ரமோஷன் கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், வியாதி போகணும், பிஸ்னஸ் வளரணும், கேஸ் ஜெயிக்கணும், இந்த மாதிரி கோரிக்கைகளெல்லாம் கேட்டு கேட்டு பழகிட்டு இருந்த பெரியவா காதுக்கு புத்தம் புதுசாக எனக்கு ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொன்ன உடனே அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்ததுதான் பெரியவாளுக்கு. பெரியவா உங்களோட கைரேகை கால் ரேகை எல்லாத்தையும் நான் தரிசிக்கணும் அப்படின்னு அந்த மூதாட்டி சொன்ன உடனே நாங்கள் எல்லாருமே நடுங்கிட்டோம், அணுக்கத்தொண்டர் உட்பட. அந்த கைலை நாதனையே என் அம்மையே வருகன்னு அழைச்ச மாதிரி அந்த காரைக்கால் அம்மையாரோட பக்தி பரம்பரையில் தோன்றிய அந்த பாட்டி அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுது. ஆனால் பெரியவாளுக்கு தெரியும் இல்லையா, டார்ச் லைட் கொண்டு வா அப்படின்னு தொண்டருக்கு ஆணை பிறப்பிச்சு அந்த விளக்கொளியில் ஒளிமயமான அந்த கருண வடிவமான பெரியவா தம்முடைய கை ரேகைகளையும் கால் ரேகைகளையும் அந்த மூதாட்டிக்கு காட்டி அருளி அந்த புனித பாரதத்தை நடையினால் மேலும் புனிதப்படுத்தியிருக்கா ஸ்ரீ பெரியவா. அவருடைய பாதார விந்தங்களை நாம் எப்போதுமே அந்த அபய முத்திரையை தூக்கி காட்டி தவிக்கிற அந்த லட்சோப லட்ச பக்தர்களை உயர்த்திய அந்த கரங்கள், அந்த ரேகை என்ன தவம் செஞ்சேன் அப்படின்னு அந்த பாட்டிக்கு 2 கண்களில் இருந்தும் கண்ணீர் வழியிறது. நமக்கும் ஏதான ஒரு காரியம் ஆகணும்னா பெரியவா பார்த்துப்பா, நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது நிச்சயம் கிடைக்கும். அந்த மாதிரி நினச்சிட்டு நாம் செய்வோம். எந்த காரியமாக இருந்தாலும் பெரியவா கிட்ட ₹1 எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம், எங்கே போகிறதா இருந்தாலும். அந்த மாதிரி நாம் நினச்சிட்டு வாழ்க்கையில் எத்தனையோ செய்கிற குடும்பங்கள் இன்றைக்கும் நிறையா பேர் இருக்கா. அந்த மாதிரி அந்த மூதாட்டியோட பக்தி எவ்வளவு ஆழம் தெரியாமல் இருந்ததோ அந்த மாதிரி பக்தி நமக்கு இப்போ இருக்கணும். அந்த வலது கண்ணில் பரவச கண்ணீர் அந்த பக்தியே, பெரியவாளுடைய எல்லை இல்லாத அந்த கருணை அந்த இடது கண்ணில், அப்படி ஒரு ஆனந்த கண்ணீரை அந்த மூதாட்டிக்கு நமக்கும் தான் இந்த பதிவு கேட்டு இப்படி ஒரு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிற பெரியவாளை தினமும் அவருடைய அனுபவத்தை கேட்குற பாக்கியம் நமக்கு இப்போ கிடைக்கிறது. இந்த மாதிரி டெக்னாலஜி நமக்காகவே உண்டு பண்ணின மாதிரி இருந்த இடத்துல இருந்துட்டு இதை கேட்குறதுக்கான அனுகிரகமும் பெரியவா தானே பண்ணியிருக்கா நமக்கு. என்ன ஒரு ஆச்சரியம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.